தாயே பராசக்தியே திருச்செந்தூரையே தீனதயாபரி தாயே பராசக்தியே சக்தியே சக்தியே அம்பிகையே நீயே அருள் புரிவாய் தாயே நம்பினி நாளுடையே நாயகியே மாயே நம்பினி நான் உன்னையே நாயகியே மாதே அம்பிகையே நீயே அருள் புரிவாய் தாயே நம்பினி நாளுடையே நாயகியே மாயே அன்புடன் உழைப்பறிந்து அம்மா அன்புடன் உழைப்பறிந்து அருள் புரிவாய் நீயே அன்புடன் உழைப்பறிந்து அருள் புரிவாய் நீயே ஆதிசீவன் பாதையே ஆதிசிவன் பாதியே ஆதிசிவன் பாதையே மாய சகோதரி ஆதிசிவன் பாதையே மாய சகோதரி தாயே பராசக்தியே ஆதிசிவன் பாதியே மாய சகோதரியே தாயே பராசக்தியே திருமணத்தில் புரிவாய் இது சமயம் நீ வருவாய் திருமணத்தில் புரிவாய் இது சமயம் நீ வருவாய் தாயே பராசக்தியே திருமணத்தில் அருள்புரிவாய் இது சமயம் நீ வருவாய் திருமணத்தில் அருள்புரிவாய் இது சமயம் நீ வருவாய் தாயே பராசக்தியே திருமறை புகழ் குணவன் திருமறை புகழ் குணவன் தாயே பராசக்தியே திருமண புகழ்ந்தீடு அருட்பெருங்குணவதி திருமலை புகழ்ந்தீடு அருட்பெருங்குணவதி தாயே பராசக்தியே கற்பட பொற்பட நாடிட அற்புத விற்பனமாமணி கற்பட பொற்பட நாடிட அற்புத விற்பனமா தாயே பராசக்தியே கற்பன கற்பன வெப்பன அற்புத அற்புத மாமணி தாயே பராசக்தியே நினைந்து நினைந்து வருந்த வடிக வழி செய்து செய்து அருள்மொழி பொழிந்து நினைந்து நினைந்து வருந்த வழி செய்து செய்து அருள்மொழி பொழிந்திட தாயே பராசக்தியே தாயே பராசக்தியே தாயே பராசக்தியே தாயே பராசக்தியே வணக்கம் தேவசபைக்கு ஒப்பான இந்த தெய்வீக திருச்சபைக்கு பள்ளி என்ற உயர்ந்த பாத்திரத்தை தாங்கி நிற்கும் அடியாரின் பணிவார்ந்த வணக்கம் பல தண்டவாணி ஞானமறிவான முருகனாம் அவன் தமது அறியாதவை காக்கும் ஆழ்வர்களாம் மூடப்பழம் கேட்க முயன்றதை போக்க ஞானப்பழம் நோக்க நம் கவலை தீர்க்க பண்ணமகில் ஏறி வர வேண்டும் முருகா என் எண்ணம் ஈடேற எமக்கருள் புரிவாய் கண்ணை இமை போல காக்கின்ற தம்மை உன்னை பணிவதற்கு உண்டேனே பெண்மக என்று சொல்லி அந்த கந்த பெருமானை வணங்கினால் நடக்கும் காரியங்கள் அனைத்தும் நலமாகவே நடக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு வந்து வினை தீர்க்க மகிழ்வது வழிகாட்ட கோயிலுக்குள் சென்றேனடி குமரன் கொழுவிருக்க கண்டேனடி மகிழ்ந்து வழிகாட்ட
பாராட்டி படம் தந்து பாராட்டி பூமாலை போட்டேனடி மாலை போட்டேனடி பூமாலை போட்டேனடி திருப்புகழ் மாலை கேட்பேனடி வேல் வந்து வினை தீர்க்க மகிழ் வந்து வழிகாட்ட கோயிலுக்குள் சென்றேனடி குமரன் கொழுவிருக்க கண்டேனடி பங்குனியின் உத்திரத்தில் பழனிமலை உத்திரே அங்கனியின் உத்திரத்தில் பழனிமலை உச்சியிலே கந்தங்கினை கண்டாடி கந்தங்கினை கண்டாடி என் சிந்தைதனை இந்தானடி வேலழகும் மயிலழகும் வீட்டிற்கும் பேரழகும் வேலழகும் வயிறழகும் வீட்டிற்கும் பேரழகும் காலமெல்லாம் இருக்குமடி அந்த காட்சி நெஞ்சில் இருக்குமடி வேல் வந்து வினை தீர்க்க மகிழ் வந்து வழிகாட்ட கோயிலுக்குள் சென்றேனடி குமரன் கொழுவிருக்க கண்டேனடி குமரன் கொழுவிருக்க கண்டேனடி வேலெடுத்து விடுகிற வேலனுக்கு வேவா கந்தாய் சண்முகா சராச்சரா உன் பக்தர்களையும் என் சகோதரர்களையும் இந்த நாட்டு மக்களையும் காத்து தீர்க்காயுசும் செய்வ செழிப்பும் தெய்வ சிந்தனையும் தந்தனின் கருணவெளிகளால் என்றும் எங்களை காத்தொள்ள வேண்டும் என்று அனுதினம் உன்னையே எண்ணிக்கொண்டிருக்கின்றேன் முருகா எப்பொழுது வருவாய் உன் திருமுகத்தை காண்பேன் என்கின்ற எண்ணத்தோடு இந்த இடத்தில் வள்ளியாக காத்துக் கொண்டிருக்கின்றேன் எப்படி வாராய் தோழி வாராயோ மடப்பருதை காண வாராயோ வாராயின் தோழி வாராயோ மனப்பந்த தாய் வாராயோ மனவேலை வெள்ளி மனமே காணும் இறைநாளை காண வாராயோ வாராயின் தோழி வாராயோ மடப்பருதை காண வாராயோ மனக்கோலம் பொருண்டவரே புதுவாக்கோலம் போடுவையே மனத்தோலம் கொண்ட மகளே புதுமாக்கோலம் போடும் மகிழே உனக்கோலம் பொருடனியே சம்புழுமால பாடு குயிலே சிரிக்காரவாயும் சிரிக்காரோ சிரிக்கார கண்டு மகிழாரோ பிரிக்காதவரையும் பிரிக்காதோ நாளை கண்டு மகிழாரோ வாராயின் தோழி வாராயோ மனப்பனதை காண வாராயோ தனியாக காண வருவார் இவர் தனி போல தாவி அடைவார் தனியாக காண வருவார் இவர் தனிவாழ அழைப்பார் தனி போல தேடு மணிவார் இரு கண் மூடி மார்பி துணிவார் எழிலான தூணல் கலையாரோ இரவான இன்பம் வளராரோ எழிலான கூண்டு தலையாரோ
ரோகிணிக்கும் வளர்ப்பு பிள்ளையா சுந்தரவள்ளிங்கிற பேரோட இந்த இடத்துல நிக்கிறது நான் தாங்க. 7 பேர் ஆண் பிள்ளைங்க இருந்தாலும் கூட 8வது பெண் பிள்ளை வேணும் அப்படிங்கிற முயற்சி எங்க அப்பா கிட்ட இருந்ததுனால முருகப்பெருமானுடைய அருளினாலும் எங்க அப்பா கேட்டுக்கிட்ட வேண்டுதலினாலும் கருணையோட முருகப்பெருமான் வள்ளி கொடிகளுக்கு இடையில குழந்தையா இந்த எனக்கு அப்பா கொடுத்துருக்காரு. இவ்வளவு பெரிய பிள்ளையா வர்ற வரைக்கும் வளர்த்திருக்காங்க. ஆனா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அப்பா வீட்டுக்கும் பிள்ளைக்கு எந்த சம்பந்தமே இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு சில வீடுகள்ல. எல்லா வீடுகள்ல எப்படி இல்ல, சில வீடுகள்ல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா கஷ்டமோ நஷ்டமோ. ஆனா உண்மையாவே அப்படி சொன்னாங்க 90ல எல்லாம். புருஷன் வீடுதான் நல்லதா கெட்டது எல்லாமே அங்கேதான்ங்கிற பட்சத்துல அங்க இருந்து பிள்ளைங்க வர யோசிச்சுங்க. இப்ப எல்லாம் அப்படி கிடையாது. என் பிள்ளைய படிக்க வச்சிருக்கேன், ஆளாக்கிருக்கேன், நீ என்ன சட்டம் போடுறதுன்னா எப்படி குடும்பம் நடத்துறது? என் பிள்ளைக்கு நாங்க இருக்கோம் அப்படி எந்த தாய் தான் சொல்லக்கூடாது. எப்ப கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோமோ உன் குடும்பம் உன் புருஷன் நீ பாத்துன்னு விட்டுட்டோம்னா பெத்தவங்க தலையிடாம அந்த குடும்பம் நல்லா இருக்கும். நாங்க இருக்கோமா உனக்குன்னு எப்ப யதார்த்தமா ஒரு அப்பன் அம்மாவும் சொல்றாங்களோ அப்ப பிள்ளை வாழ்க்கை கெடுக்கும். இப்பவுமே பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா சாகுற காலம் வரைக்கும் அப்ப வீட்டு உறவு விட்டு போகவே போகாது. உண்டா இல்லையா? ஒரு பெண்ணு வாழ்ந்து முடிச்சு காலம் இறந்து போகும்போது கூட பிறந்த இடத்துக்கு கோடி வந்தா தான் அந்த பிள்ளைய தூக்குவாங்க. இல்லைன்னா அங்க இருந்து கோடி வர வரைக்கும் காத்திருப்பாங்க. அப்ப இறக்குற காலம் வரைக்குமே பெத்த வீட்டுல இருக்கிற உரிமை பெண்ணுக்கு இருக்குன்னா அப்ப அந்த உரிமை எப்படி காப்பாற்றணும்? புருஷன் வீட்டுல வாழ்ற வாழ்க்கை தான் பெத்தவங்களுக்கு கூட பெருமையை சேர்க்கும். புருஷன் வீட்டுல நடக்கிற கஷ்டங்களை பெத்தவங்கிட்ட சொல்லவே கூடாது. அதே போல பெத்த வீட்டுல நம்ம நல்லா வாழ்ந்த பாருங்க ஒரு வாழ்க்கை. எங்க அப்பா அப்படி, எங்க அம்மா அப்படி, இங்க வந்து இப்படிங்கிற வார்த்தையை சொல்லாம எந்த பிள்ளை இருக்கிறாளோ அந்த குடும்பம் நல்லா இருக்கும். எங்களை எங்கெல்லாம் கேட்டாங்க தெரியுமா? என்னப்பா வர வர தவளை இருக்கிற மாதிரி வருது. அப்படி பேசாம தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். இப்ப வாழ்க்கைனா எப்படி வாழ்ந்தா நல்லா இருக்கும்? கருவேப்பிலையே ஏவாமத்த மல்லிகையே ஊர குளிர் காத்து வந்து ஊசி குத்துற போது உன்னை எனக்கு தூக்கம் போச்சு போச்சு. வாச கருவேப்பிலையே போச்சு வாச கருவேப்பிலையே ஏவாமத்த மல்லிகையே இப்படி உம்மா நடந்தாத்தின் மதுர பாண்டியம் போல கண்டது நடுவுரையாயிருக்கிறதே நன்றி கட்டதே அதுவே நாவிட்டதே கண்ணே முத்தல் மேல நான் கட்டிக்கிறே கெட்டி நின்று தாவி நீ தொட்டா ஒட்டிக்குவேன் தொட்டி ஒன்று போட்டு ஒரு மல்லிகையே
போல கருப்பு கருப்பு வைரத்திலே சிந்தனேனோ கண்டதோ இல்லத்துக்கெல்லாம் வந்திடுவோம் இந்த பொண்ணு கையும் அதை என்ன தட்டதில்லை இது மட்டும் பெண்ணை நம்ம கற்பும் கெட்டதில்லை கற்பு உள்ள ராசா நான் ஒன்றை விட்டுக்கிறேன் கட்டி கையா தாலி ஒன்று நல்லா வச்சுக்கிறேன் கல்யாணம் கச்சேரி ஊர்வலம் உன்னோடு கை சேர்க்கும் வாசக்கரு வீட்டிலேயே ஏகப்பெருத்து வந்தவனே ஊத பொருள் காத்து அடவுத்தி குத்துற போது உன்னை நினைச்சு தூக்கம் போச்சி போச்சி தான தந்தன தானா தனதனதனதனதனா. நன்றி சகோதரி நன்றிப்பா இப்படி எல்லாம் கற்பனையோட காத்திருக்கிற என்ன காரணம் தெரியுமா நான் ஒரு கனவு கண்டேன் எப்பா பயந்து வருதா தனியா பிள்ளைகள் எதுல எப்ப அப்படி போறீங்கன்னு கூப்பிடாதீங்க இல்ல இப்படி போய்கிட்டு இருக்கல ஏதாவது பிள்ளைகள் என்ன இப்படி தனியா போனா அதுலயே பிள்ளைய பயந்துருங்க காப்பாத்துறேன்னு போனா கூட நான் ஒரு கனவு கண்டேன் அந்த கனவுல கல்யாணம் பண்ணிக்கிற மாப்பிள்ள வந்தார் அழகு அழகு அப்படி ஒரு அழகு இந்த உலகத்திலேயே அவர் மாதிரி ஒரு பேரழகம் பார்க்கவே முடியாது ஓ சொல்ற மூட்டை போயிடும் போல இருக்கே எப்பா நீ நல்லா இருப்ப சாமி பேரழகனை பாத்திருக்கீங்களா நீங்க பேரழகனை பார்த்ததில்ல நான் பார்த்திருக்கேன் கனவுல வர்றாரு தினமும் என்கிட்ட பேசுறாரு நானும் அவர்கிட்ட பேசுறேன் ஆனா நிஜத்துல வர மாட்டேங்கிறாரு நம்பர் யாருங்கிற போய் அவர் ஐயோ கடவுளே நீங்க என்னைக்குமே அப்படி கிடையாது ஒரே கனவு எத்தனை தடவை என்ன அதே கனவு தான் வருது எத்தனை நாளா கனவு வர மாட்டேங்குது நின்னாலும் கனவு வருது தூங்கினாலும் கனவு வருது சாப்பிட்டாலும் அந்த கனவு வருது எந்த நேரம் பார்த்தாலும் ஒரே கனவா வருது பள்ள தடிப்பு அப்ப எல்லா நேரத்திலயும் ஒரே கனவா வந்தா என்ன காரணமா இருக்கும் இல்ல எந்த நேரம் பார்த்தாலும் ஒரே மாதிரி பேசினா மனநோயாளின்னு சொல்லுவாங்க இது அப்படி இல்லை இதுக்கு பெயர் காதல்னு சொல்றாங்க அன்புனாலே காதல்னு தான் பேரு அப்பா கிட்ட இருக்கிற காதல் தான் அம்மா கிட்ட இருக்கிற காதல் தான் அண்ணன் கிட்ட இருக்கிற காதல் தான் ஆனா எல்லாருக்கிட்ட இருக்கிற காதலை விட ஒரே ஒரு காதல் மட்டும் வித்தியாசமா இருக்கும் யார் நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறோமோ அவங்க மேல மட்டும் காதல் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அது என்ன அந்த அன்பு அந்த ஒருவரிடம் மட்டுமே தான் நல்லது கெட்டது இன்பம் துன்பம் சண்டை சச்சரவு எல்லாத்தையும் பகிர்ந்துக்க முடியும் வேற யாருக்கிட்டே பகிர்ந்துக்க முடியாது அப்படி பகிர்ந்துக்கிட்டோம்னா அது பேர் காதலும் இல்லை குடும்பம் கிடையாது அப்ப அப்படி பகிர்ந்து கூடிய அந்த கடவுள் போல வர்ற மாப்பிள்ள